ஒரு டிவியில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது. ஆக்சுவலாக இந்த டிவியில் கிடைக்கும் அப்படின்னு சோனி சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதுவரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுலே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் டிவியை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 3,49,900 ரூபாய், 3.5 லட்ச ரூபாய்க்கு 100 ரூபா கம்மி. விலையை கேட்டாலே தலை சுற்றுது. ஸோ இந்த டிவி எப்படி அன்பாக்ஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன மாடல் அப்படின்னா, ஒரு 55 இன்ச் OLED டிவி வந்து அன்பாக்ஸ் பண்ணாமல சோனியில், அதோட அடுத்த வெர்ஷன் 65 இன்ச் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ ஸ்டாண்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மெட்டல் ஸ்டாண்டு செம்ம வெயிட்டாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டை வெளியே எடுக்கிறதுக்குள்ளே உசுறு போயிடும் போல. செம்ம குவாலிட்டி. அதே மாதிரி இந்த பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல், இன்ஸ்டாலேஷன் கைட், ரிமோட்டுக்கு பேட்டரி, இந்த டிவி இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ், அப்புறம் இதுக்கான வாரண்டி கார்டு, டிவிக்கான பவர் கார்டு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றதுக்காக கேட்லாக். இது என்னன்னே தெரியல ஆக்சுவலா. பாருடா, ரிமோட்டை சின்னது பண்ணிட்டாங்க. சேஃபா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இதான் நியூ A80K 65 இன்ச். 3 weeks later. இது ஒரு அன்பாக்சிங் பாத்தீங்களா? பார்த்த உங்களுக்கு மட்டும் இல்ல, இது அன்பாக்ஸ் பண்ண எனக்கும் ஒரு காஸ்ட்லியஸ்ட் டிவி அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு டெலிவர் பண்ணும் அப்படின்றாங்க. இதுக்காக உலகத்திலேயே முதல் முறையா டிவியில காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஐயோட சேர்ந்துக்கிட்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரியே யோசிச்சு நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துக்கு எந்த மாதிரிலாம் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணலாம், கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அனலிசிஸ் பண்ணி, அண்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கூட்டுறது அப்படின்ற எல்லாத்தையும் அதுவே பண்ணிக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்றாங்க. நான் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், நிஜமாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஏன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சொல்றப்பே ஏன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதுல ஃபர்ஸ்ட் XR பிக்சர். இதுல முழுக்க பிக்சர் குவாலிட்டி பத்தி தான் பேச போறோம். பிக்சர் குவாலிட்டியை பொறுத்தவரை இது ஒரு OLED டிவி, 65 இன்ச் 4K 120 Hz இருக்கிற ஒரு டிவி. ஸோ OLED அப்படின்னாலே உங்களுக்கே சொல்ல தேவையில்ல, பிக்சர் குவாலிட்டி மிரட்டி விட்டுருப்பாங்க. அதுவும் சோனி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோலே பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கா தெரியும், நல்ல டீப்பர் பிளாக்கா தெரியுது. இருட்டுலாம் ஏதாவது படம் பாக்குறீங்க, பிளாக் ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இருட்டுக்கும் பிளாக்குக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து கொடுக்கும். கலர்ஸ்மே ஓவரா சாச்சுரேட் பண்ணி அதிகமா காமிக்கிற மாதிரி இல்ல, எக்ஸாக்ட்டா நம்ம என்ன கலர் பார்த்தா நம்ம கண்ணுக்கு பிடிக்குமோ அதை கரெக்டா அனலைசிஸ் பண்ணி காமிக்குது. வீவிங் ஆங்கிளும் எந்த சைடு இருந்து பார்த்தாலும் நல்லா இருக்கு, குறை இல்ல. இன்கேஸ் நம்ம பார்க்குற கண்டென்ட்டோட குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அதை அப்ஸ்கேல் பண்ணியும் கொடுக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ரீசெண்டா நான் டைட்டானிக் படத்தை என்னோட பென்ட்ரைவ்ல டவுன்லோட் பண்ணி இதுல ப்ளே பண்ணி பார்த்தேன். கம்ப்யூட்டர்ல பார்க்கறதுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 720p தான் டவுன்லோட் பண்ணேன், ஆனா இங்க ப்ளே ஆகிறப்ப அவ்வளோ கிளாரிட்டியா இருந்துச்சு. ஸோ அந்த கிளாரிட்டியை நல்லா அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது. இன்கேஸ் நம்ம பார்க்குற படத்துல வந்து ஃப்ரேம்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா XR மோஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி இன்னும் ஒரு ஸ்மூத்தரான வீடியோ வந்து நம்மளுக்கு காமிக்குது. அது பார்க்க நல்லாவும் இருக்கு. சில இடங்கள்ல சில பேருக்கு அதை பார்க்க பிடிக்காது, அதை ஆஃப் பண்றது அப்படினாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஹை பட்ஜெட்ல டிவி வாங்குற எல்லாத்துக்குமே கடைசியா இருக்க செக்லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டால்பி விஷன் இருக்கணும். இந்த டிவில இருக்கு. உங்களால நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச OTT ஆப்ல பாத்தீங்கன்னா டால்பி விஷன்ல வீடியோஸ் மூவிஸ் வந்து பார்க்க முடியும். கிளாரிட்டி செம்மையா இருக்கு. ஸோ ஒரு டிவி வாங்குறப்ப பிக்சர் குவாலிட்டிக்கு என்னென்ன மேட்டர்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த டிவியில் இருக்கு. குறை அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது. இது ஆல்ரெடி போன ஜென்ரேஷன்ல அந்த ஃபீச்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃபீச்சருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க. இன்னும் பிரைட்டரான பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃபீச்சருமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அது நான் போன ஜென்ரேஷன் டிவி யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமே லைட்டா அந்த டிஃபரன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க பிரேவியா கோர் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட OTT மாதிரி தான், பட் OTT கிடையாது அப்படின்றத சோனி சொல்றாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது சோனியை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படங்கள் இருக்கும்ல, ஸ்பைடர்மேன், அன்சார்ட்டட், வெனம், இந்த மாதிரி எல்லா படங்களையுமே இங்க வந்து ஃப்ரீயா பாத்துக்கலாம். லேட்டஸ்டா வந்த படங்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டுக்கு எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். அதுலயும் இந்த டிவி வாங்குறவங்களுக்கு 5 படம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து ரெடீம் பண்ணிக்கலான்றாங்க. நானும் ரெடீம் பண்ணி பார்த்தேன். கிளாரிட்டி வைஸ் செம்ம. அது இந்த பிக்சர் குவாலிட்டி, பேனல் குவாலிட்டி அப்படின்றத தாண்டி இதுலயே IMAX என்ஹான்ஸ்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்குள்ள போனோம்னா IMAXல நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு படத்தை நம்ம சூஸ் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட IMAXோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா, அந்த ஸ்பைடர்மேன் மூவி வந்து நான் நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறதுக்கும் இந்த ஆப்ல வந்து பாக்குறதுக்கும் அந்த கிளாரிட்டி வைஸ், சவுண்ட் வைஸ் லைட்டா டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ அதை ஃபீல் பண்ண முடியுது.
எக்ஸாக்டா ஐமேக்ஸ் அப்படின்ற அந்த அளவுக்கு இல்லைனாலும் லைட்டா அந்த ஐமேக்ஸோட ஃபீல் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. அப்புறம் ஆடியோக்கும் போன ஜெனரேஷன் மாதிரி கிட்டத்தட்ட அதே டெக்னாலஜி தான். அக்கோஸ்டிக் சர்ஃபேஸ் ஆடியோ பிளஸ் அப்படின்ற டெக்னாலஜில 3D சரௌண்டிங் சவுண்ட் வந்து நல்லா அப்ஸ்கேல் பண்ணி 360 ஆங்கிள் ஸ்பேஷியல் சவுண்ட் வந்து சூப்பரா வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹோம் தியேட்டர்ல கிடைக்கிற சவுண்ட் வந்து இங்க கிடைக்கும் அப்படின்னாங்க. இன்கேஸ் இது பத்தாம இன்னும் எக்ஸ்டர்னலா நீங்க ஸ்பீக்கர் ஆட் பண்ணாலும் இந்த டிவியோட ஸ்பீக்கருமே பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நான் இப்ப டேபிள் மவுண்ட் பண்ணிருக்கேன், நீங்க வந்து வால் மவுண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல அனலைஸ் பண்ணி பெஸ்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. அதனால பிக்சர் குவாலிட்டி மட்டும் சம்பவம் இல்ல, சவுண்ட் குவாலிட்டி சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க. ஒரே விஷயம், அந்த 360 ஆங்கிள் ஸ்பேஷியல் சவுண்ட் வந்து வேற லெவலா ஃபீல் ஆகும் அப்படின்னு பில்டப் பண்றாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப பில்டப் பண்ணுற அளவுக்கு இல்லை. தென் இந்த மாதிரி பெரிய டிவிலாம் யார் வாங்குவா? ஒன்று, எனக்கு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக கிடைக்கணும், அமௌண்ட்லாம் மேட்டர்லன்னு நினைக்கிறவங்க. ரெண்டாவது, கேமிங்க்கு ஒரு பெஸ்ட் டிவி வேணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். பிகாஸ் 4K 120 FPS சப்போர்ட் இருக்கு. உங்களோட PS வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களால் கேம் விளாண்டுக்கலாம். நான் எங்கிட்ட PS இல்லை, அதனால கேம் விளாட முடியல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கிட்ட இருக்க கேமிங் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி இதில் கேம் விளாண்டோம். கிளாரிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா. பட் அந்த 4K 120 FPS வேரியபிள் ரெஃப்ரெஷிங் ரேட் அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா HDMI 2.1 இருக்கு, அதுல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கான கேபிளும் நீங்க யூஸ் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, PS5 இல்லாதவங்க டே ஒன்ன மாதிரிலாம் இந்த கேமிங் லேப்டாப்லடா இதுலயே டைரக்டா டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட கேமிங் பேட் வேணும். இந்த டிவியில் மெமரி வேணும். போன ஜென்ரேஷன்லேயே சொல்லியிருந்தேன் வெறும் 4.4 GB தான் இதில் ஃப்ரீ இருக்கு அப்படின்னு. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. வெறும் 4.4 GB என்னத்தை டவுன்லோட் பண்ண, ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம், அதோட கேட்ச் ஃபைல் நிறைய கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்போ என்னால் மிச்ச ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாயிரும். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வெறும் 4.5 GB ஸ்டோரேஜ் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா எதுக்கு? இல்லை கேட்குறேன். பிக்சருக்கு, சவுண்டுக்கு, கேமிங்க்கு எல்லாமே சூப்பராக கொடுத்து மெமரியில் சொதப்புவாங்கன்னு நான் நினைக்கல. த நியூ வே இது ஒரு கம்ப்ளீட் கூகுள் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி கிடையாது. கூகுள் டிவிக்கும் ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். கூகுள் டிவி ரொம்ப க்ளீனாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நிறைய ஆப், கிட்டத்தட்ட 7000 ஆப்ஸ் மேலே சப்போர்ட் இருக்கு. ஆப்பிள் டிவி சப்போர்ட் கூட இருக்கு. கூகுள் கிட்ஸ் மோட், அந்த மோட் கூட ஆன் பண்ணி கிட்ஸுக்கு ஒரு சில ஆப்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் கிட்ஸ் டிவி பார்க்குறது அப்படின்னா அந்த மாதிரி டைம்லாம் செட் பண்ணிக்கலாம். கூகுள் ஹோம், அலெக்சா, சிரி இதுக்குள்ளலாம் கனெக்ட் பண்ணி உங்க வீட்டில் இருக்க ஸ்மார்ட் ப்ராடக்ட்லாம் நீங்க ஆக்சஸ் பண்றது அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பக்காவா ஒர்க் ஆகுது. அண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. ஹே கூகுள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது சர்ச் பண்றது, வீடியோ ப்ளே பண்றது அப்படின்னா உங்களால் அதையும் பண்ணிக்க முடியும். எனக்கு இவங்க பெரிய சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களோட ரிமோட்ல அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் இது ஒரு ரிமோட் வந்து இப்படி இருந்தது, இதை சுருகி இந்த மாதிரி ஸ்மார்ட் ரிமோட்டா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ப்ளூடூத் ரிமோட், எங்கிட்ட இருந்து வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்லயே பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்றதுக்கு, ப்ளே பாஸ் பண்றதுக்கு, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்டா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் இது ஒரு ஆல் இன் ஒன் ரிமோட். உங்க டிவி, டிஷ் டிவி, பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஒரே ரிமோட்டே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் டிசைனே பண்ணிருக்காங்க. இந்த டிவில இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா பிரேவியா கேம் அப்படின்னு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மாடலுக்காகவே. அது நீங்க தனியாக தான் வாங்கணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெஸ்டஸ் கண்ட்ரோல் இருக்கு. உங்களால கெஸ்டஸ்ல சும்மா கை அசைக்கிறது மூலமா ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க குழந்தைங்க டிவிக்கு பக்கத்துல உட்காந்து பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு ப்ராக்சிமெட்ரி சென்சார் இருக்கும், அது வந்து தள்ளி உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கும். இப்ப நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கேத்தாப்புல பிரைட்னஸ், கிளாரிட்டி, சவுண்ட் எல்லாத்தையுமே அதுவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். யாருமே இல்ல அப்படின்னா அந்த பிரைட்னஸ் எல்லாத்தையுமே டிம் பண்ணி அதுக்கேத்தாப்புல அதுவே ஆட்டோவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வேற டைரக்டா டிவிலே வந்து வீடியோ கால் பண்ணிக்கலாம். பிரைவசி முக்கியம் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேமரா ஆஃப் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் நம்ம எப்பயும் யூஸ் பண்ற டிவில எப்பயுமே ஒரு கேமரா ஆக்டிவ்ல இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கிடைச்சிச்சுன்னா அதையும் பார்ப்போம். ஆப்பிள் ஏர்ப்ளே இருக்கு, நீங்க டைரக்டா உங்களோட ஐபோன், மேக் எல்லாத்தையும் நீங்க மிரர் பண்றது அப்படினாலும் பண்ணலாம், எந்த டிலேயும் இல்லை. அண்ட் கூகுள் குரோம் கேஸ் சப்போர்ட் இருக்கு. உங்களோட ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு அப்படின்னா டைரக்டா கேஸ் பண்ணீங்க அப்படின்னா மூவிஸ் பார்த்துக்கலாம், போட்டோஸ் எதுவும் பார்த்துக்கலாம், கேம் விளாடுறது அப்படின்னாலும் மொபைலில் விளாடுறத பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்துக்கலாம். ஸோ டிசைன் பேக் சைடில் போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா போர்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸும் செம்ம அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மான டிவி. ஸோ 65 இன்ச்சில் யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இந்த பெசில்ஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதோட விலை நீங்கள் பாக்ஸில் பார்த்தா அவ்வளோ பெரிய விலை இல்லை, அதோட கொஞ்சம் கம்மி. 2,80,000 ரூபாய், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கொடுத்து இந்த டிவியை நீங்கள் வாங்கணும். இது இல்லாமல் 55 இன்ச்சில், 77 இன்ச்சில் மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3ஓட விலையுமே போடுறேன். 2.25 லட்சத்தை வச்சு நான் என்னென்னமோ பண்ணுவேனே.
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கும் கேட்குது, ஏன்னா நானும் அதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிவி எல்லாத்துக்குமான டிவி கிடையாது. இது யாருக்கு அப்படின்னா, எனக்கு பெஸ்ட் பிக்சர் குவாலிட்டி, பெஸ்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங்க்கு நல்லா இருக்கணும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ சோனி அதுக்கு ஏற்றாப்புல குவாலிட்டி, லைஃப், அமௌண்ட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதுலேயும் குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, எல்லாத்தையும் பேசணும். அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க. நன்றி.